வக்பு சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக தொடரப்பட்ட பல்வேறு மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, நீதிபதி சஞ்சய் குமார், நீதிபதி கே.பி. விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை உச்சநீதிமன்றமே விசாரிக்க வேண்டுமெனில் இந்த சட்டத்திருத்தம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று கூறுவதற்கான காரணங்கள் என்னென்ன என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த பல்வேறு தரப்பு வழக்கறிஞர்கள் 5 ஆண்டுகள் ஒருவர் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றினால் மட்டுமே வக்பு நன்கொடை அளிக்க முடியும் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றனர். அதேபோல் வக்பு விவகாரங்களில் பிற மதத்தினரை நியமிப்பது எப்படி சரியானதாக இருக்கும் என்றும், இந்து உள்ளிட்ட பிற மத நிர்வாகத்தில் வேற்று மதத்தினர் அனுமதிக்கப்படுவார்களா என்று கேள்வி எழுப்பினர். இதனை அடுத்து பேசிய நீதிபதிகள், இந்து அறநிலையத்துறை சட்டப்படி இந்துக்கள் மட்டுமே அதன் நிர்வாகிகளாக நியமிக்கப்படும் நிலையில் வக்பு சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை பின்பற்றப்படுகிறது? அப்படியெனில் இனிமேல் இஸ்லாமியர்களை இந்து அறக்கட்டளை வாரியங்களில் உறுப்பினர்களாக அனுமதிப்பீர்களா என்றும், வக்பு சொத்துக்கள் எது என்பதை ஆட்சியாளர்கள் முடிவு செய்வது நியாயமா என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். பின்னர் இது தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டனர்.